யூகேவோட சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் டோனி ரெடாக்கின் அவர்கள். ஸோ அவர் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் ரஷ்ய மொழியிலாம் பேசியிருக்காருங்க. அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். ரஷ்ய மொழியிலேயே பேசிக்கிறார். பேசும்போது அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் நாங்களாம் எப்படி பேசிட்டு இருந்தோம் தெரியுமா, எப்படி பழகி இருக்கோம் தெரியுமா. ஆனா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்ப டிஃபென்ஸ் செக்ரட்டரி வேலை சவரா இருந்தார்ல, 10 நாளா நாங்க அவங்க கூட என்ன அளவுக்கு உறவாடணும் தெரியுமா, கெராசிமோ அவர்கள் கூட எல்லாம். ரஷ்யாவோட இது சொல்லிட்டு இருக்காங்க கெராசிமோ அவர்கள். 10 நாளாங்க. அதாவது இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ராணுவத்துக்கும் டைரக்டா கம்யூனிகேஷன்ங்கிறது இருக்கணும். இல்லைன்னா அது ரொம்ப பிரச்சனையாயிரும், ரொம்ப அபாயகரமான நிலைமைக்கு கொண்டு போயிரும் தெரியுமா. அப்படிங்கல யூகேவோட சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது போல ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்கு. இத்தனை நாள தெரியலையா, இந்த ரிஷி சுனாக் அவர்கள் இருக்கும்போது தெரியலையா. ஓகே வேணாம். இப்ப ஏதோ ஒரு தூங்கி இருந்திருக்காரு, கோமால இருந்திருப்பாரு உலகுது. திடீர்னு விசுக்குன்னு எந்திரிச்சு வந்து இது போல பத்திரிக்கையாளர் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாரு. இல்ல இத்தனை நாள சைலண்டா வச்சிருப்பாங்க போல இருக்குது. இப்ப வந்து பேசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மார்க் ரூத்தே அவர்கள் நாட்டோவோட செக்ரட்டரி ஜெனரல் இருக்கார் இல்லையா, இப்ப அவர் வந்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம 1 வருஷம் செய்யறோம் தெரியுமா, அது ரஷ்யா 3 மாசத்துல செய்யறாங்க. ஆயிரக்கணக்கான டேங்குகள், 1500 டேங்குகள், 3000 ஆர்மர்டு பர்சனல் வெஹிக்கிள், 300 இஸ்காந்தர் மிசைல். இதெல்லாம் நம்ம செய்யணும்னா 1 வருஷம் பிடிக்கும். செய்வோமானே டவுட் தான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட். அதான் 3 மாசத்துல செய்யறாங்க ரஷ்யா. என்ன அளவுக்கு அவங்க பாருங்க டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இருக்கு. டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. நேட்டோவோட சம்மிட் நடக்க இருக்கு இந்த மாசத்துல. ஸோ ஜூன் மாசம் வரப்போகுது பக்கத்துல. ஸோ இந்த நேட்டோவோட சம்மிட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு சாராம்சம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஷார்ட் சாராம்சம் தான். இல்ல உக்ரைனை பத்தி மென்ஷனே பண்ணல. உக்ரைனை இணைக்கலாமா வேண்டாமா, $40 பில்லியன் அளவுக்கான எய்டுகள் ஒரு வருஷத்துல நம்ம உக்ரைனுக்கு கொடுக்கணும், லாங் டேர்ம் செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுக்கணும்னு பைடன் அவர்களோட அரசாங்கம் இருக்கும்போது ஓப்பனா சொல்லி மீட்டிங் போட்டு பண்ணுவாங்க. இப்ப ட்ரம்ப் அவர்களோட ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே இல்லை, மென்ஷனே பண்ணல. அதுக்கு மாறா இந்த 5% நேட்டோவோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடுகளும் ஜிடிபில 5% இன்க்ரீஸ் பண்ணும். அதுல 3.5% வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்துக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான உபகரணங்கள், ராணுவத்தை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான வேலைக்கு 3.5%. பேலன்ஸ் 1.5% வந்து பாத்தீங்கன்னா அந்த மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, ரொம்ப முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. ஸோ இது போல அதிக அளவுல டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கா பண்ணுங்க அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தரப்பு வந்து நேட்டோல பேசிக்கிறாங்க. ஸோ நேட்டோக்கு வந்த சோதனை பார்த்தீங்களா, இந்த போர் ஆரம்பிக்கும் போது சிப்பி எங்கிருந்து எடுப்பாங்க, காயிலாங்கடையில இருந்து எடுப்பாங்க. ரஷ்யா கிட்ட ஒன்றும் இல்லை, மிசைல் இல்லை, அது இல்லை, லொட்டு இல்லை, லுசுக்கு இல்லை. நாங்கள் இப்போ பார்த்தா நேட்டோ நாடுகள் 50 நாடுகள் கம்பைண்டா சேர்த்து செய்யறதை விட, நான் ஓவராலா சொல்றேன், 40 நாடுகள் 50 நாடுகள் கிட்ட உக்ரைனுக்கு மாறி மாறி சப்போர்ட்டுக்கு வராங்க இல்லையா. சொல்றேன் இவங்களை கம்பைன் பண்ணா கூட 1 வருஷத்துல தயாரிக்க ரஷ்யா 3 மாசத்துல செய்யறாங்கன்னா எப்படிங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ரொம்ப சந்தேகமா இருக்கு. இவங்க ஏதோ மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டாங்களா, இல்ல ஏதோ ஒரு இன்சோமேனியா, ரொம்ப நாளா தூக்கமின்மையா இருந்து கணக்கு போட்டு தப்பா கணக்கு போட்டாங்க போல தெரியுது. எது எப்படி இப்போவாது முழிச்சுக்கிட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ ரஷ்யா மேசிவான அட்டாக் உக்ரைனுக்குள்ள பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆள் பற்றாக்குறை எந்த அளவுக்கு இருக்கு, ஏன்னா அட்டாக் பண்றாங்க எந்த டைமும் திருப்பி சுமி கர்கிவ்ல பஃபர் ஆபரேஷன் கீவ நோக்கி வந்துட்டாங்கன்னா மிக பெரும் சிக்கலாயிரும் இல்லையா. ஏன்னா உக்ரைன்லயே அண்ட்ரஸ்ட் வர்றதுக்கு மிக பெரும் அளவுல வாய்ப்பு இருக்குன்னு வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் உறுதி செய்யப்படல. மீடியாக்கள் வந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, 1212 தினந்தோறும் கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி வச்சு டோரை திறந்து பாருங்க மக்களே, பாருங்க இதோ இது இன்னா நபர், இவரோட பேர் இது, இவரோட நம்பர் இது, இது இன்னா நபர், இந்த பேர் இதுன்னு சொல்லிட்டு வந்து டிஸ்பிளே வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா. கொடுப்பா சாமி, நான் வாங்கிட்டு போய்க்கிறேன், கொடு, எல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிற போல 1212 உடல்களையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப ரஷ்யா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஒன்னும் கவலை இல்லப்பா, அடுத்த அடிசல் ரெடி ஆயிடுச்சு, அடுத்து இந்த போட்டியில் கொண்டு வரேன் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. கவலைப்படாத, சொல்றதை விட அதிகமாவே தரேன் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து போயிருக்கிறாங்க. அதாவது ரஷ்யா கொடுத்த உடலோட எண்ணிக்கை உக்ரைன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, ஆமா வாங்கியிருக்கிறோம். நீங்க எவ்வளவுங்க ரஷ்யா கொடுத்துருக்கீங்கன்னா அந்த செய்தியே கிடைக்காது. நீங்க போய் தேடி பார்த்தீங்க, எதுல போய் தேடி பார்த்தீங்கன்னாலும் கிடைக்காது. ஏன் அப்படின்னா
27 அப்படிங்கிறது போல ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30, 32ன்னு சொல்றாங்க. அது அஃபிஷியலா இல்ல. ரஷ்ய தரப்புல இருந்து சொல்லும்போது நம்ம என்ன ஏதுங்கிறது பார்க்கலாம். பட் ஆனா உக்ரைன் தரப்பு வந்து நாங்க இவ்ளோ குடுத்துருக்கோம் அப்படின்னு கூட சொல்ல முடியல. ஒரு 200ஆவது குடுத்துருக்கணுமா இல்லையா? அத சொல்லணுமா இல்லையா? மென்ஷன் பண்ணணுமா இல்லையா? ஸோ மென்ஷன் பண்றாங்கன்னா அடுத்தடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். மேபி அப்டேட்ஸ் வரதுக்கு லேட் ஆகும். ஸோ பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேசினபடி அந்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. இறந்த உடல்களையும் சரி, வீரர்களோட உடல்களும் சரி இதெல்லாம். ஏன் இப்போ இத்தன நாளா ஒத்துக்காம, இப்போ ஒத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. அதாவது ரஷ்யா என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னா, நம்ம ரஷ்யாலயே வச்சு, இது போல நபர்களோட உடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. இவங்களோட பேர் இது, இந்த பேட்ஜ், இந்த பிரிகேடு அப்படிங்கிறது போட்டு, நம்மளே டிஸ்ப்ளேல போட்டு எல்லா பத்திரிக்கையிலயும் ஆட் குடுத்துடலாமா? எல்லாத்துக்கும் குடுத்துட்டோம்னா, உக்ரைனியர்கள் வந்து அங்க அடக்கம் பண்ணிட்டு, மரியாதை செலுத்திட்டு, அஞ்சலி செலுத்திட்டு போறதுக்கு வேணா நம்மளே அவங்களுக்கு பண்ணிடலாமா? அப்படிங்கிற ஒரு யோசனையில இருந்ததா இவங்களுக்கு உளவு தகவல் போயிருக்கு போல இருக்கு. இல்லைன்னா, பெலரூஸ்ல வச்சு வந்து பார்க்கிறவங்கலாம் வந்து பார்த்துட்டு போய்க்குங்க. நபர் இவரு. இந்த பிரிகேட்ல இருந்தாரு அப்படிங்கிறது போல யோசனைகள் ரஷ்யாவுக்கு வகை வகையா வந்திருக்கு. ஸோ ஐயோ! இது வம்பாயிரும் அப்படிங்கிறது போல உக்ரைன் குடுப்பா சாமி அப்படிங்கிறவங்களும் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உக்ரைன்ல ஏன் வந்து இந்த அன்ரெஸ்ட் அதாவது இந்த கலவரம் வந்துரும் அப்படிங்கிறதுக்கான பதட்டங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான காரணம் வதந்தி ஏன் வருதுன்னா இதுதான். அதாவது 2, 3 நாளா வந்து டோர தொறந்து வச்சு காட்டும்போது ஏன் வாங்கல? காட்டுனாங்களா? ஏன் வாங்கல? அப்ப இனி எத்தன பேர் செத்துருக்குறாங்க? அஃபிஷியலா சொல்லு. நீ எவ்வளவு குடுத்துருக்க? அப்படிங்கிற போல விஷயங்கள்லாம் கோபங்கள், ஆத்திரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொப்பளிச்சு வரும்போது, அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? ஸோ அதனால இந்த சுமி பகுதி, கர்கிவ் பகுதி, மத்த ஏரியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல புரொட்டஸ்ட் வருது, கலவரம் உண்டாகுது அப்படின்னா, அத அடக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறாங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் வதந்திகள் தான். இந்த போராட்டம் நடக்கும், வன்முறை வரும் இதுங்கிறது வதந்திகள் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா, இதையே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, கைய மீறி போயிருச்சு. ஜூன் 14 அ அமெரிக்காவோட ராணுவம் தொடங்கி 250 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான பரேடு வந்து மிக பெருமளவுல பண்ணலாம் அப்படின்னு அமெரிக்க தரப்புல இருந்து ஒரு ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முயற்சி எடுத்தாரு. அதுக்கான ஆயுதங்கள்லாம் வருகை வந்துகிட்டே இருக்கு. ஸோ டேங்குகள், ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிள் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அணிவகுத்து ராணுவ அணிவகுப்பு பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கு. இப்போ அதுக்கு எகெயின்ஸ்டா பரேடு பண்ணலாம். அதை விட மாபெரும் பரேடு நம்ம பண்ணலாம். புரொட்டஸ்ட் காட்டலாம் அப்படிங்கிறதோட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 14 ஒரு பரேட பிளான் பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ளூ கலர் டாட்ஸா இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து பண்ணா பரேடு பெருமளவுல பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. அதாவது இது என்னன்னா, நாட்டோட ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல கலவரம் நடந்துட்டு இருக்கும்போது, ஏன்னா யுத்த பூமியா மாறிடுச்சா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இப்போ சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இந்த கலிஃபோர்னியா இந்த பகுதி இருக்கு இல்லையா? அந்த கலிஃபோர்னியா பகுதியில லாஸ் ஏஞ்சல்ஸ். ஸோ இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, துப்பாக்கிய வச்சு சுட்டுட்டு இருக்காங்க போலீஸ. போலீஸ் ரப்பர் புல்லட்ஸ் வச்சு மக்கள சுட்டாங்க. இப்ப மக்கள் கையில ஏன்னா இப்பதான் அமெரிக்கால எல்லாத்துக்கிட்டயும் துப்பாக்கிகள் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களும் துப்பாக்கி தூக்கிட்டு வந்து சுடுறாங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா இப்படித்தான் ஆயி போயிரும். போலீஸ் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுட்டாங்கன்னா, இவங்களும் துப்பாக்கி கொண்டு போய் சுட்டாங்கன்னா, 2 பேத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது போல தெரியல. அதாவது கலவரக்காரர்கள்லாம் கைய மீறி போயிட்டு இருக்கு. சிவில் வாரா அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள்ட்டயே போய் கேட்கிறாங்க. கவர்னர் அவர்கள பிளேம் பண்றாரு ட்ரம்ப் அவர்கள். கவர்னர் கேவ்சம் அவர்கள் நியூசம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கெவின் நியூசம் அவர்கள் தப்பா சொல்லிட்டேன். ஸோ கலிஃபோர்னியாவோட கவர்னரான நியூசம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள பிளேம் பண்றாரு. ட்ரம்ப் அவர்கள் தேவையில்லாம பண்றாருங்க. இந்த ஆன்டி ஐஸ் புரொடெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதாவது இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களெல்லாம் பிடிச்சு கொண்டு போய் திரும்பி விட்டுறலாம். நம்ம நாட்ட விட்டு கொண்டு போயிரலாம். 2வது குவாந்தமோ பேக்கு கொண்டு போயிரலாம். அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க திட்டம் போட்டிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் தரப்பிலிருந்து. ஆனா அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் ரொம்ப வருஷமா வந்து இந்த கீழ்நிலை வேலைன்னு இருக்கு இல்லையா? கூட்டுறது, துப்புரவாளர்கள், ஸோ இது போல வேலைகள்லாம் செய்வாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற வேலைகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு, எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப திருப்பி போ அப்படின்னா, அது எப்படி அவங்க போவாங்க? சரி அவங்க போறாங்க அப்படின்னாலும், அங்க செய்யக்கூடிய வேலைகள் யாரு செய்வாங்க? அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஏன்னா அங்க இருக்கிற மக்கள்லாம் உயர்நிலையில வேலை செஞ்சு பழகிட்டாங்க. இப்ப அவங்கலாம் அங்க இருந்தாங்க அப்படின்னா, அமெரிக்காக்கு பிற்காலத்துல ஆபத்துகள் வந்துரலாம் அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் தரப்பு வந்து யோசிக்கிறாங்க. பட் ஆனா அங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப வருஷமா அங்கேயே வேலை செஞ்சிருக்கிறாங்க. கீழ்நிலையில வேலை செஞ்சிருக்கிறாங்க. அங்க சம்பாரிச்சு வச்ச பணத்த வச்சு தான் எல்லாம் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. இப்ப எல்லாரும் திரும்பி போங்க அப்படின்னா, அப்புறம் அங்க வந்து புரொட்டஸ்ட் வெடிக்க தானே செய்யும். ஸோ அது போல தான் இங்க ஒரு மாபெரும் புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இமிகிரன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. நீங்க ஏன் உள்ள விட்டு வேலைக்கு சேர்த்துக்கிட்டீங்க? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. சீப் லேபர்ஸ் வேணும்.
சீப்பா வந்து வேலை செஞ்சவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி வெளிய போங்க அப்படின்னு சொன்னா எப்படி? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நியாயமான கேள்வி என்னன்னா, நீங்க யார் முதல்? இங்கேயே இருந்து, இங்கேயே வளர்ந்து, இங்கேயே பொறந்து இந்த நாடு உங்களுதா? நீங்களே ஒரு இமிகிரண்ட் தான் முதல்ல. இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய செவ்விந்தியர்களை இனப்படுகொலை பண்ணி, அவங்களோட பிணங்கள் மேல தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்களே ப பந்தேரிகள் தான். நீங்க எங்கள பார்த்து சொல்றீங்களா? அப்படிங்கிற அவங்க நியாயமா கேள்விகள் கேட்கறாங்க. இது எப்படிங்க? அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இவங்களே ஐரோப்பிய நாட்டுல இருந்து தானே வந்தாங்க. பிரான்ஸு, பிரிட்டனு, அ ஸ்பெயினு. ஸோ இவங்கலாம் ஒரு ஒரு நாடுகள்ல இருந்தும் அகதிகளா வந்து இந்த ஏரியாக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பிடிச்சு வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கும்பல் சேர்ந்துக்கிட்டு, அந்த கும்பலுக்குள்ள சிவில் வார் வந்து, மத்த நாடுகள் கிட்டலாம் பேசி காசு குடுத்து வாங்கி, இவ்ளோ பண்ணி தானே இத புடிச்சு வச்சுக்கிறீங்க. நீங்க ஒண்ணும் இங்கேயே பொறந்து, இங்கேயே வம்சமா வந்து பார்த்தீங்கன்னா, வந்து தழைச்சு வந்தவங்கலாம் இல்லல்ல. நீங்க யூரோப்காரங்க தானே. யூரோப் தானே உங்க நாடு. நீங்களே இமிகிரண்ட் தானே அப்படிங்கிற நியாயமான கேள்விகள் வைக்கிறாங்க. பட் ஆனா இதுக்கு அமெரிக்கா எப்படி யோசிப்பாங்க? அப்படிங்கிற கேள்விகள் வருது. அமெரிக்காவே ஒரு இல்லீகல் என்டிட்டி தான். ஸோ இவங்க இன்னொருத்தவங்கள பார்த்து இல்லீகல்ன்னு சொன்னா உங்களுக்கு ஆத்திரம் வரத்தானே செய்யும் அப்படிங்கிறது போல பலர் அனலிஸ்ட் தரப்புலயும் கொந்தளிப்புகள் இருக்கத்தான் செய்யுது. இது என்ன முடிவுகள் எடுத்து இத கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வராங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா மாஸ் அரெஸ்ட் போயிட்டு இருக்கு. வீடியோ பதிவுகள்லாம் லோட் ஆயிருக்கும். தொடர்ந்து பின்னாடி லைவ்ல லோட் ஆயிருக்கும். ஒண்ணு துப்பாக்கிச்சூடு, கலவரம், வன்முறை, இதுல பயங்கரமான புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்காங்க. அதிகமான மக்கள்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வீதியில இறங்கி போராடிட்டு இருக்காங்க. இத எப்படி பண்ணுவாங்க? இப்படியே இந்த அளவு புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, பரேட் நடத்த முடியும்? அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாத்தையும் அரசாங்கங்கள் எப்படி ஹேண்டில் பண்றாங்க? ஏன்னா, மத்த நாடுகள்ல இது போல ஜார் ஜார்லாம் என்னென்ன செஞ்சிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் இருக்கும்ல. "எங்களலாம் செஞ்சீங்களாடா நீங்க?" அப்படிங்கிறது போல இருக்கும்ல. அதே போல எல்லா நாடுகளுக்கும் எந்தெந்த நாடுகள்லாம் பாதிப்படைஞ்சதோ எல்லா நாடுகளுக்கும் இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம நாட்டுக்குள்ள எந்த அளவுக்கு அகதிகள் வந்து உள்ள வந்து முகாம் அமைச்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்தியா பிரச்சனை, பாகிஸ்தான் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் பாகிஸ்தான்ல இதுக்கு மேல டெரரிஸ்தான் இந்தியா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சுக்கும். ஏன்னா நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் ஃபாரின் மினிஸ்டர் அப்படிதான் சொல்லியிருந்தாரு. சும்மா இந்த இந்தியா பாகிஸ்தான்லாம் சொல்லாதீங்க. இந்தியா டெரரிஸ்ட் தான் சொல்லுங்க அப்படின்னு அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஆனா இப்படித்தான் நம்ம அதை ஹைலைட் பண்ணோம். அவங்க எப்படி சொல்றாங்க, அதே போல நம்மளும் சொல்லணும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. இது போல விஷயங்கள் நாளைக்கு நம்ம நாட்டுக்குள்ள நடக்குது அப்படின்னா மிகப்பெரும் அளவு பிரச்சனையா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் இப்பவே ஓவர் கம் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணாதான் ஓரளவுக்காவது பிரீத் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்பவுமே சிக்கலாகி போயிடும். ஸோ நம்ம அரசாங்கம் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க, எப்படி இதெல்லாம் நடவடிக்கைகள் எடுக்க போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்து அப்படியே டெரரிஸ்தானுக்கு வந்துட்டோம் அப்படின்னா கூலிப்படைகள் இருக்காங்க இல்லையா? பாகிஸ்தான் ராணுவமே கிடையாது. அதெல்லாம் கூலிப்படைகள் தான். ஸோ அந்த கூலிப்படைகளுக்கு எதிரா விடுதலை போராட்ட வீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா? பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு அட்டாக் பண்ணியிருந்துக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் வீரர்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் தொடர்ந்து விட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இது தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். டெரரிஸ்தான்ல டெரரிசம் நடக்கலன்னா எப்படி? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான்ல மீத்தேன் ரிசர்வாயர் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? டாக்ஸிக்கான கேஸ் தான் இது. ஸோ திடீர்னு வெடிச்சிருந்திருக்கு. இது போல விஷயங்கள் ஈரான்ல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் 3 நபர்கள் இறந்துட்டாங்க. பல நபர்கள் காயமடைஞ்சது தான் சொல்லப்பட்டுட்டு வருது. ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் ஏதாவது வந்துன்னா அடுத்தடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்து இந்த காசாக்காக வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியில ஏறி வந்துட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ வந்திருக்கிறாங்க. துனிசியாலேருந்து கிளம்புனவங்க லிபியாவை தாண்டி வந்துகிட்டு இருக்காங்க. லிபியாக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போல செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப இவங்க எப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, காசாவை ரீச் பண்ணுவாங்க? எல்லா நாடுகளும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? எஜிப்ட் ஒத்துக்குவாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. எஜிப்ட் வந்து இப்போதைக்கு ஒத்துக்கல. நாங்க விடமாட்டோம் அப்படிங்கிற சொன்னதா சொல்லப்பட்டுட்டு வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அரபு உலக நாடுகளோட அழுத்தங்கள் வருமா? நான் மக்கள் சாரசாரியா போக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எப்படி? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பாப்புலேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பாப்புலேஷன் லெவல்ல வச்சு பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ ஹெவி பாப்புலேஷன் உள்ள போறாங்க அப்படிங்கும்போது, மத்த நாட்டு ஆளுங்களை எல்லாம் அவங்க தாக்கிற முடியாது, எதுவும் பண்ணிற முடியாது. ஸோ இது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை தான் இஸ்ரேலுக்கு. எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். அட் த சேம் டைம் யமன் ஹவுதிஸ் வந்து பண்ணா தொடர்ந்து பெலிஸ்டிக் மிசைல்லாம் ஏவி விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, நாங்க திருப்பி இந்த ஏர்போர்ட்லாம் அடிக்க போறோம்ப்பா. அது மட்டும் இல்ல இந்த டெல் அவீவ்லலாம் ஏதாவது எம்பசி வச்சிருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிருங்க. நாங்க அட்டாக் பண்ணி அப்புறம் எங்கேயாவது வந்து விழுந்துருச்சுன்னா எசக் புஸ்கா. அதனால பார்த்து இது பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற வார்னிங்லாம் விட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இது இஸ்ரேலுக்கு மேலும் மேலும் பின்னடைவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அரபுலக நாடுகள் இந்நேரத்துக்கு யமன் ஹவுதிஸ் மேல கிரவுண்ட் ஃபோர்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, இறக்கியிருக்கணும். களம் இறக்கியிருக்கணும். அமெரிக்காக்கு, இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள்ல இருக்கக்கூடிய சில
நாடுகள் இந்நேரத்துக்கு களம் கண்டிருக்கணும். பட் ஆனா அவங்க போற மாதிரி தெரியல. பத்தாததுக்கு அமெரிக்கா வேற எட்ரா வண்டியா போலாம் வீட்டுக்கு அப்படிங்கிற வண்டி திருப்பிட்டு போயிட்டாங்க ட்ரூமேனை தூக்கிட்டு. அதை ரிட்டையர் வேற பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஆல்ரெடி ரிட்டையர் பண்றதுக்கா இருந்த ஒரு போர் கப்பல் தான் அந்த ஏர் கேரியரு. பட் இருந்தாலும் இப்ப நடந்துருச்சு. இதுக்கு காரணம் யமன் ஹவுதிஸா அப்படிங்கிற கேள்வியில அப்புறம் பயங்கரமா அடி விழுந்திருக்கு அப்படிங்கிற பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உறுதிப்படுத்தல இன்னும் அமெரிக்க தரப்பு வந்து பண்ணாங்கன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள், மிடில் ஈஸ்ட் சார்பா நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப நம்ம திரும்பி இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கே போயிட்டோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது அதை நான் மறந்துட்டேன். அதாவது ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவுல அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு வந்துட்டு இருக்கும்போது உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளால ஒரு மாசத்துக்கு 27,000 வீரர்களை தான் வந்து பாத்தீங்கன்னா மொபைலைஸ் பண்ண முடியுது. மக்களை தான் மொபைலைஸ் பண்ண முடியுது. ஆனா ரஷ்யால 45,000 50,000 பேர்கிட்ட மொபைலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா இவர் தரப்புன்னு சொல்ல, உக்ரைன்ல வம்படியா புடிச்சிட்டு போற வீடியோ பலதும் பார்த்தாச்சு. பத்தாவதுக்கு அமெரிக்காவோட ஜேடி வேன்ஸ் அவர்களே ஜெலன்ஸ்கி அவர்களோட மூஞ்சி முன்னாடி சொல்லிட்டாரு. நீங்க வம்படியா புடிச்சு ஏத்துனீங்க வண்டியில நாங்கெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் வீடியோ பதிவு அப்படிங்கிறதோட அவரே சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்ப ரஷ்யால அப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஜெர்மனியோட ஸ்பை சீஃபே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிறாரு. என்ன அப்படின்னா, ரஷ்யா மக்களே புட்டின் அவர்களை ஆதரிக்கிறாங்க. இந்த போரை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து செய்யறதுக்கு அவங்களே ஆதரவு பெருமளவுல கொடுக்குறாங்க. அதனாலதான் புட்டின் அவர்களால இந்த போர் செய்ய முடியுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்து பண்ண ஜெர்மனியோட ஸ்பை சீஃப் தரப்புல இருந்து வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்களோட ஆதரவு பெருமளவுல ரஷ்யாவுக்கு இருக்கு. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு இருக்கு. அது ரஷ்யான்னு மட்டும் இல்ல, உலகத்துல பல நாடுகளுக்கும் புட்டின் அவர்களோட உருவ படத்தை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுறது நம்ம பல வீடியோக்கள்ல நம்ம பார்த்துருக்கிறோம். ரஷ்யா கொடியை ஏற்றி பறக்க வைக்கிறது அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாக்குற இந்த ஆப்பிரிக்கா நாடுகளா இருக்கட்டும், மற்ற நாடுகள் பெருமளவுல நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இமேஜ் வேற எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிற மாட்டுக்கிறது இல்ல. அது ரஷ்யா மட்டும் இல்ல, பல நாடுகளுக்கு சப்போர்ட் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. இதே உக்ரைன் சைட்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அது ஆரம்ப கட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டேபிளாவே இல்ல. பல முயற்சிகள் எடுத்து பார்த்தார் பைடன் அவர்கள். பட் ஆனா அது பண்ண முடியல. ஸ்திரத்தன்மை இல்ல. ஏன்னா உண்மை வேணும் இல்லையா? அவங்க மக்கள் மேல அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய மொழி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போய் குண்டுகளை போட்டாங்க. ஜூன் 2, 2014. ஸோ அதுக்கான பதிலடிகள் ரஷ்ய தரப்பு வந்து இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கான வீடியோ பதிவுகள் எல்லாமே திரும்பி திரும்பி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இங்க நடக்கிறதுனாலதான் ரஷ்யா இங்க பண்றாங்க அப்படிங்கிற உண்மைகள் வெளியே வர்றதுனால பல நாடுகளுக்கும் போய் சேர்றதுனால உக்ரைனுக்கு கம்ப்ளீட்டா சப்போர்ட் இல்ல. வேணும்னே உக்ரைனோட மக்களே ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் சொல்ல ஆரம்பிக்கும் போது வேணும்னே நம்ம தான் போய் குச்சி வச்சு சொரிஞ்சு விட்டு இருந்தோம். அது பாட்டுக்கு செவனேன்னு குகைக்குள்ள இருந்தது பீர் கரடி. அந்த கரடியை போய் குத்து குத்துன்னு குத்துனீங்க, அது வந்து அப்பப்பன்னு அப்படின்ட்டு இருக்குது. அப்புறம் என்ன பண்றது அப்படிங்கலாம் அவங்களே கேட்கும்போது எதுவுமே பண்றதுக்கு வழி இல்ல. இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எப்பதான் முடியும். ஏன்னா பயங்கரமான அட்டாக்ஸ் வந்துட்டு இருக்கு. காலையில கூட நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து 80க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி விட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஜூலை 11 கூட பயங்கரமான அட்டாக்ஸ் வந்துட்டு இருக்கிறதா வந்துகிட்டு இருக்கு. அப்டேட்ஸ் வர வர அடுத்த பையில பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பையில சந்திக்கிறேன். ரிச் டே சேஃப். பை.